ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு யார் முகத்தை தேட வேண்டும். இந்த நாளில் கூட பாருங்க, இன்றைக்கு நம்ம தூங்கி எழுந்ததும் யார் முகத்தை பார்க்குறோன்னு சொன்னால் அநேக நேரங்களில் மொபைல் ஃபோன் எடுத்துன்னு சொன்னால் அந்த மொபைல் ஃபோன் எடுத்து என்ன பண்ணுறோம், கொஞ்சம் நேரம் பார்த்துட்ருக்கோம். அது மாத்திரமல்ல, நம்மளுக்கு யார் பிரியமாக இருக்காங்களோ, இப்போ என் பொண்ணோ என் பையனோ இல்லை எனக்கு யார் ரொம்ப அதிகமாக நேசிக்கிறாங்க, கண்ணு வீழ்ச்சி பார்க்கும்பொழுது என்ன பண்ணோம், அவங்க முகத்தை பார்த்தா தாங்க இன்றைக்கி அந்த நாளெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அநேக நேரங்களில் மனிதர்களையோ அல்லது மற்ற பொருட்களையோ வேற ஒரு காரியங்களை நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறோம். நாம் எதை தேட வேண்டும்? ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளில் கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவஜனமே, நாம் இன்றைக்கு யார் முகத்தை தேட வேண்டும்? எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. ஹல்லேலூயா. இங்க ரொம்ப அழகா தாவீது ராஜா சொல்றாரு, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, நாம் யார் முகத்தை தேட வேண்டுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய முகத்தை தேட வேண்டும். நீங்கள் எழுந்த உடனே என்ன பண்ணணும்னு சொன்னா, முதல்ல முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி ஜெபிக்கக்கூடியவர்களாய், கர்த்தருடைய முகத்தை பார்க்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நாம் இன்றையிலிருந்தாவது நாம் என்ன பண்ணணும்னா, எழுந்த உடனே முதல்ல கர்த்தருடைய முகத்தை பார்க்க, அவருடைய முகத்தை தேட நாம் ஆர்வமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய முகத்தை எப்படி நம்ம பார்க்க முடியும்? இந்த வேதாகமத்தில் இருக்க இந்த வார்த்தைகள் நிமித்தமாக தான். தேவனுடைய வார்த்தை தான் தேவன் தான் வார்த்தை. ஆகவே இந்த வார்த்தையை முதல்ல முழங்கால் படிட்டு ஜெபித்து பிறகு இந்த வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அந்த நாள் உங்களுக்கு பலனுள்ளதாய் காணப்படும். இன்றைக்கு பாருங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு பிரச்சனை வந்துட்டோம், ஒரு போராட்டம் வந்துட்டோம், உடனே சொல்லிடுவாங்க, நான் யார் முகத்தில் தான் காலைல முழிச்சுன்னே தெரியலங்க, இன்னைக்கு ஃபுல்லாகவே ஒரே பிரச்சனையாகவே இருக்குங்க, ஒரே சண்டையாகவே இருக்குங்க, ஒரே போராட்டமாகவே இருக்குங்கன்னு சொல்லுவாங்க. என்னென்னா சொன்னால், அநேக நேரங்கள் நம்ம தேடக்கூடியவர் நம்ம என்ன பண்ணுறது இல்லை, தேடுவது கிடையாது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகுது, பிரச்சனைகள் உண்டாகுது. ஆகவே இந்த நாளில் கூட நீங்கள் அவருடைய முகத்தை தேடுவீர்கள், ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த நாள் முழுவதும் இனிமையாய் காணப்படும். ஹல்லேலூயா. ஆகவே தான் தாவீது ராஜா ரொம்ப அழகாக சொல்றாரு, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. அப்போ யார் நமக்கு அவருடைய முகத்தை தேட சொன்னது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. என்னை தேடுகிறவன் கண்டடைவான். அப்போ பாருங்க, நாம தேடுவோம் என்று சொன்னால் அவரை பார்க்க முடியும். ஆகவே அவருடைய முகத்தை நாம் தேட வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய முகத்தை தேடும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில நிறைய நன்மைகளை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அது மாத்திரமல்ல, அவருடைய முகத்தை நாம் எப்படி தேட வேண்டுமாம்? எடுத்து வாசிப்போம். மத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதில் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நாம என்ன செய்ய வேண்டுமாம்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாம் தேட வேண்டும். இன்றைக்கு என்னுடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே, உம்முடைய முகத்தையே தேடுவோன்னு சொன்னார்ல. அப்போ அவருடைய முகத்தையே தேடுவேன்னு சொன்னவர் எப்படி நாம் அவரை தேடணும்னு சொன்னா, ஃபஸ்ட்டு அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாம் தேட வேண்டும். அவருடைய ராஜ்யம் என்று சொன்னால் என்ன, அவருடைய நீதி என்று சொன்னால் என்ன? அவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய ராஜ்யத்தை நோக்கி பார்ப்பது. பரலோக ராஜ்யம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ராஜ்யத்துக்கு நேராக உங்களுடைய கரங்களை உயர்த்தி கொண்டு, ஆண்டவரே இன்றைக்கு நான் உங்களுடைய சமூகத்துக்குள்ளே வந்திருக்கிறேன், நான் உமக்கு முதலாவது என்னுடைய நேரத்தை நான் உங்களுக்கு செலுத்துகிறேன், இந்த நாள் முழுவதும் நீங்கள் என்னை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பான்னு சொல்லிட்டு அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை, அவர் நீதி என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தைகள், அந்த நீதியை நீங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளில் கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நீங்கள் தேடும் பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் எப்படி அவரை தேட வேண்டும்? முதல்ல யாரை தேட வேண்டும் சொன்னால், அவருடைய முகத்தை நாம் தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, எப்படி நாம் அவரை தேட வேண்டும் என்று சொன்னால், முதலாவது அவருக்கு ஒரு முக்கியத்துவத்தை நாம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு யாராருக்கும் என்ன பண்றோம், நாம
முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்காதபடிக்கு நாம் யாருக்கு நம்முடைய முதல் இடத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய முதலிடத்தை நாம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு யாராருக்கும் நம்ம என்ன பண்றோம், முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கோம். இப்போ ஒருத்தவங்க பாருங்க, 5 மணிக்கெல்லாம் இங்க இடத்துல வரணும்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க, 5 மணிக்கெல்லாம் போய் நின்று இருப்பாங்க. அது மாத்திரமல்ல, இப்போ பாருங்க வேலை ஸ்தலங்கள்ல ஓனர் சொல்லியிருப்பாங்க, நீங்க 6 மணிக்கெல்லாம் என்ன பண்ணுவோம், கரெக்டா வேலைக்குள்ள வந்துடணும், இல்லைன்னா நாலு என்ன பண்ண ஆப்ஷன் போட்டுருவோம்னு சொன்னாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, 5 மணிக்கெல்லாம் 6 மணிக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கிளம்பி அந்த வேலை ஸ்தலத்துக்குள்ள கடந்து போயிடுவாங்க. இப்போ பாருங்க, அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்றோம், முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கணும். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஏதோ ஒரு காரியங்கள் நடக்குது, அப்ப என்ன பண்ணுவோம், அதுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருப்போம். ஆனால் தேவனுக்கு நாம் என்ன பண்றது இல்லை, முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. ஆகவே தான் அவருடைய முகத்தை தேடக்கூடிய நீங்கள் எப்படி தேட வேண்டுமா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீங்கள் தேட வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நாம் எப்படி தேட வேண்டும் என்று சொன்னால், எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். ஹல்லேலூயா. இங்க ரொம்ப அழகா சொல்றாரு, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். அவ பாருங்க, அதிகாலையில நாம் என்ன பண்ண வேண்டுமாம், கர்த்தரை தேட வேண்டும். இப்போ பாருங்க எப்படி தேடணுன்றது தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல்ல சொன்ன முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நீங்கள் என்ன பண்ண வேண்டுமாம், தேட வேண்டும். இரண்டாவதாக அதிகாலையில அவரை தேட வேண்டும். என்னை சிநேகிக்கிறவர்கள் நான் என்ன பண்றேன், சிநேகிப்பேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவன். அப்போ இன்னைக்கு பாருங்க, நிறைய பேருக்கு பொழுது எப்போதான் விடுதுன்னு சொன்னா 9 மணிக்கு 10 மணிக்கு அப்போதான் என்ன பண்றாங்க, எழுந்திருக்கிறாங்க. நீங்க எவ்வளவு உங்க தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, தூக்கத்தை விரும்பினால் என்ன பண்ணுவ, தரித்திரன் ஆவாய். உன் தரித்திரம் எப்படி வருமா, ஆயுதம் அணிந்தவனை போல இருந்து என்ன பண்ணுமா, அது ரொம்ப உறுதியா இருந்து உங்களுடைய வாழ்க்கையில தரித்திரம் போகவே போகாது. நான் எவ்வளவோ தேடுறேன், ஆனா கூட என் வாழ்க்கையில தரித்திரம் எந்த செயல் செய்தாலும் என்ன பண்ணுது, ஒரு முன்னேற்றமே காணப்பட மாட்டேங்குது, என் வாழ்க்கையில ஒரே குறைவுகள் தான் காணப்பட்டு கொண்டிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய நேரத்துல நிறைய பேர் என்ன பண்றீங்க, புலம்பிக் கொண்டிருக்கிறீங்கல்ல. ஏன்னு சொன்னா தூக்கத்தை நாம் விரும்பி கொண்டிருக்கிறோம். அந்த தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினாக தரித்திரனாய் மாறிவிடுவோம். ஆகவே அதிகாலையில நம்ம என்ன பண்ணுமா, எழுந்திருக்க வேண்டும். அதிகாலையில பாருங்க, குணசாலியான ஸ்திரீ என்ன பண்ணுவாங்களாம், அதிகாலையில இருட்டோட எழுந்து தன் வீட்டாருக்கு என்ன பண்ணுவாங்க, எல்லா காரியங்களையும் ஒழுங்குபடுத்துவாங்களாம். அதை போலதான் ஒரு குணசாலியான ஸ்திரீயானவள் என்ன பண்ணும், அதிகாலையில இருட்டோட எழுந்திருக்கணும். இன்னைக்கு நிறைய பெண்கள் பாருங்க, 8 மணி 9 மணி 10 மணி 11 மணி ஆனா கூட என்ன பண்றது இல்லை, எழுந்துக்கு கேட்டா என்ன பண்ணுவாங்க, இரவு நேரத்தில் நான் லேட்டா தூங்கிட்டேன், இரவு நேரத்தில் என்ன பண்ண, அந்த குழந்தைங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்துச்சு, அதனால என்ன பண்ணிட்டேன் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அப்ப பாருங்க, நீங்க எவ்வளவு தூங்குறீங்களோ, காலையில் நேரங்களில் எவ்வளவு தூங்குறீங்களோ, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வை பார்க்கவே முடியாது. தரித்திரம் உங்க வீட்டுக்குள்ளாக அதிகமாய் காணப்படும். ஏன் என் வாழ்க்கையில தரித்திரம்னு யோசிப்பீங்கன்னு சொன்னா, நீங்க தேவனுக்கு என்ன பண்றது இல்லை, அதிகாலையில கொடுப்பது கிடையாது. அப்ப அந்த அதிகாலையில எழுந்து நல்ல பாடல் பாடி தேவனுடைய நாமத்தை துதித்து நல்ல ஆராதனை செய்து கொஞ்ச நேரம் வேதாகமத்தை எடுத்து வாசித்து ஜெபித்து அந்த நாளை நீங்கள் துவங்குவீர்கள். ஆனால் அந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் ஆசீர்வாதமான நாளா இருக்கும். அந்த வீடு மிகவும் செழிப்புள்ள வீடாய் காணப்படும். அவர் கணவர் செய்கிற வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் பிள்ளைகள் எல்லாம் உங்கள் பந்தியை சுற்றிலும் எப்படி இருப்பாங்க, ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பாங்க. அப்ப பாருங்க, இப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில நடக்க வேண்டுமானால் நீங்கள் அதிகாலையில அவரை தேட வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் நம்ம அதிகாலையில தேடணும்னு சொன்னா, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் எப்படிப்பட்டவர்னு சொன்ன எடுத்து வாசிப்போம். மார்க்கின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, நம்ம ஆண்டவர் என்ன பண்றாரு, அதிகாலையில இருட்டோட கூட எழுந்து அவர் வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் என்ன பண்ணாராம், ஜெபித்தாராம். அப்ப நம்ம தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், நாம அதிகாலையில போயிட்டு நம்முடைய தேவனை தேடக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் எப்படிப்பட்டவர்னு சொன்னா, அதிகாலையில இருட்டோட எழுந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு தகப்பனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாகிய நாம கூட எப்படி அவரை தேட வேண்டுமாம், அதிகாலையில தேட வேண்டும். ஆகவேதான் சங்கீதங்களின் புஸ்தகம் 121 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை
தூங்குறதும் இல்லையாம். அப்ப பாருங்க, தேவன் உறங்குறதும் இல்லையாம், தூங்குறதும் இல்லையா, அவர் எப்பொழுதும் விழித்து கொண்டே இருக்கிறார். அப்ப அவருடைய பிள்ளைகளாகிய நாம கூட எப்படி இருக்கணும்? விழித்திருக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஆவியில எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். தேவனை நோக்கி பார்க்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஒரு மனுஷனோடு கூட தேவன் இருக்கணும்னு சொன்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு நாம் என்ன பண்ணணும்? செவி கொடுக்க வேண்டும். அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா நம்ம எப்படி தேடணும்? தேடக்கூடிய பிள்ளைகள் எப்படி தேடணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நாம் என்ன பண்ணுமாம்? தேட வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவது, நாம் அதிகாலையில எழுந்து என்ன பண்ணுமாம்? ஜெபிக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், நம்முடைய தகப்பன் அதிகாலையில இருட்டோட கூட எழுந்து அவர் வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போய் என்ன பண்றாரு? ஜெபிக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே அவருடைய பிள்ளைகளாகிய நாமளும் என்ன செய்ய வேண்டுமாம்? அப்படித்தான் அதிகாலையில் அவரை தேட முயற்சி எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சங்கீதங்களின் புஸ்தகம் 119 அதிகாரம் 147 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. தாவீது ராஜா ரொம்ப அழகா சொல்றாரு, அதிகாலையில நான் எழுந்து சத்தமிட்டு கூப்பிட்டேன், உமது வசனத்துக்கு நான் என்ன பண்றேன்? காத்திருக்கிறேன் ஆண்டவரே. அப்போ அதிகாலையில எழுந்து என்ன பண்ணணும்? எதற்கு காத்திருக்க வேண்டும்? தேவனுடைய வார்த்தைக்கு நாம் காத்திருக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய நேரத்துல பாருங்க, நம்ம பாட்டு என்ன பண்ணுவோம்? எழுந்துக்குவோம், ஜெபம் பண்ணுவோம், பைபிள் எடுத்து படிச்சுடுவோம், என்ன பண்ணுவோம்? கடகடன்னு 2 வார்த்தை படிச்சுட்டு என்ன பண்ணுவோம்? மூடி வச்சுட்டு போயிட்டே இருப்போம். அப்போ தேவன் நமக்கு என்ன வார்த்தை பேச போறாரு? இன்றைக்கு என் கூட கர்த்தர் என்ன வார்த்தையை கொண்டு என் கூட இடைப்பட போறாரு? நான் இந்த நாள்ல அந்த வார்த்தையை எப்படி பிடிச்சு கொண்டு நடக்க போறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை புரிஞ்சு கொள்றதே கிடையாது. அப்போ பாருங்க, நம்ம எப்படி இருக்க வேண்டும்? அவருடைய வசனத்துக்கு நாம் காத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, இன்றைக்கு எனக்கு கூட நீங்க என்ன பேச போறீங்க? என்ன வார்த்தைகளை கொண்டு என் கூட இடைப்பட போறீங்க? அந்த வார்த்தைக்கு நான் எப்படி செவி கொடுக்கணும்னு நீங்க சொல்லிக் கொடுங்கப்பான்னு சொல்லிட்டு நீங்க அந்த வார்த்தைக்கு என்ன பண்ணுமாம்? காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தைக்கு காத்திருக்கக்கூடியவங்க எப்படி இருக்கணுமா? அதிகாலையில இருட்டோடு கூட எழுந்து கர்த்தரை தேடக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம யார் முகத்தை தேட வேண்டும்? தேவனுடைய முகத்தை தேட வேண்டும். உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று சொன்னது போல அவருடைய முகத்தை நாம தேடணுமா? தேடக்கூடிய நாம எப்படி தேடணும்னு சொன்னா, நாம ஒவ்வொரு நாளும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடக்கூடியவர்களா இருக்க வேண்டும். இரண்டாவதாக அதிகாலையில் நாம் என்ன பண்ணுமாம்? தேடக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, சங்கீதங்களின் புஸ்தகம் 105 அதிகாரம் 4 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஹல்லேலூயா. இங்க ரொம்ப அழகா சொல்றாரு, கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடிக்கொண்டிருக்க வேண்டுமாம். ஹல்லேலூயா. பாருங்க, ஒருத்தங்க தேடுறவங்க எப்படி தேடணுமா? முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேட வேண்டுமாம். இரண்டாவது அதிகாலையில தேட வேண்டுமாம். மூன்றாவது நித்தமும் அவரை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய வேலையே எதுக்கு தெரியுமா? ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடிக்கொண்டிருப்பதா. பூமியில நமக்கு தேவன் என்ன பண்றாரு? ஒரு ட்ரைனிங் கொடுக்குறார். நீ இந்த பூமியில எப்படி என்னை தேடிக்கொண்டிருக்கிற? பரலோக ராஜ்யத்துல என்ன பண்றாங்க? தேவதூதர்கள் என்ன பண்றாங்க? ஒவ்வொரு நாளும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று என்ன பண்றாங்க? ஓயாமல் அவரை போற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே அந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க வேண்டுமானால் நாம இந்த பூமியில அதே போல என்ன பண்ணணும்? ட்ரைனிங் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய நாமத்தை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். தேவனுடைய நாமத்தை என்ன பண்ணுமா? மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் தேவன் நமக்கு என்று கொடுத்த ஒரு காரியம். ஆகவே இன்றைக்கு அதை நம்ம மறந்துட்டு என்ன பண்றோம்? தேவனை தேடாமல் நம்ம இஷ்ட போன போக்குல வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்படி இருக்காதபடிக்கு அவர் எப்படி தேட வேண்டுமா? நித்தமும் ஒவ்வொரு நேரமும் நடக்கும் போதும், நிற்கும் போதும், வரும் பொழுதும், படுக்கும் பொழுதும், உட்காரும் பொழுதும், பேசும் பொழுதும், வேலை ஸ்தலங்களுக்கு போகும் பொழுது, எந்த இடத்துல நீங்க இருந்தாலும் அந்த இடத்துல கர்த்தரை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நம் மேல் விழுந்த ஒரு கடமையா இருக்கிறது. ஆகவே அன்பு தேவச்சனமே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட அவரை எப்பொழுதும் தேடிக்கொண்டிருங்கள். அவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். நம் யாவரும் சிறிய ஜெபத்தை எடுப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யார் முகத்தை தேட வேண்டும் என்று பார்த்தோம். தேவனுடைய முகத்தை நாங்கள் தேட வேண்டும். எப்படி தேடணும்? அதிகாலையில தேட
நித்தமும் தேட ஆண்டவரே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பேற்பட்ட ஒரு தேடுதலை தேவன் கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆச்சரியமாய் வழிநடத்த போவதற்காய் ஸ்தோத்திரம். உங்க தயவுள்ள கரமானது உங்களுடைய பிள்ளைகளை தாங்கிக் கொள்ளட்டும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.